எல்லாருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளத்தோட இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோலத்தை போய் பார்க்கலாம். கோலத்தை பார்த்து 2 days ஆயிடுச்சுல. இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொண்டக்கடலை பிரியாணி போடலாம். எப்போவுமே சிக்கன், மட்டன், காளான் அதில் தானே பிரியாணி போடுறோம். இன்றைக்கி வித்தியாசமாக கொண்டக்கடலையில் பிரியாணி போடலாம் அப்படின்ட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் எல்லா பொருளையும் போட்டாச்சு. போட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி நல்ல வாசனை வரும். இது இப்போ என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் பிரியாணி இலை. அது பச்சை கலரில் தான் இருக்கும், ஆனால் இப்போது கொஞ்சம் காஞ்சிட்டு அதனால் அந்த ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் மல்லிச்செடி, அதுக்கப்புறம் புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம். அப்படின்னு ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம். அப்படின்னு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஏன்னா பிள்ளைங்க எப்போவுமே கொண்டக்கடலை ஒரு சில பிள்ளைகள் சாப்பிடாதுங்க. அதனால் நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுப்போமே. இப்படின்னா சாப்பாடோட சாப்பாடாக வச்சு சாப்பிட்ருவாங்க இல்லையா. அதனால தான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் செஞ்சுருக்கேன். என் மகன், சின்ன மகன் நல்லாவே இது சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நான் இதையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோன்னு வச்சு கொடுக்கேன். அப்புறம் நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் போட்டாச்சு, கொண்டக்கடலையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அரிசியும் போடணும்ல. அரிசியும் போட்டு குக்கரில் வச்சு விசில் எடுத்தால் அப்படி இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இன்னொன்று நிறைய ரெசிபி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச ரெசிபி என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி தான். பிரியாணி விட்டால் எது பிடிக்காமல் இருக்குமா? எல்லாத்துக்குமே பிடிக்கும். உங்களுக்கு இந்த சென்னா பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க சாப்பிட்லாம்.